Pebbles Tamil. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் அகாடமி, அதாவது இசை நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குங்க. பக்கத்துலேயே சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸ் வந்து இங்கே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் டின்னர் ஐட்டம் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது என்னென்னா பிரமாதமான சாப்பாடு. நார்மலாக பார்த்தா மார்கழி சபா கேன்டீனில் நம்ம கல்யாண சாப்பாடு, அதாவது வாழை இலை சாப்பாடு தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டிஃபனும் எடுத்துருக்குறோம், அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எடுக்கலான்னு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே என்னென்ன ஐட்டம்ங்கிறத பார்க்கலாம். சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸ் என்னென்னா ஒரு பிரமாதமான டின்னரும் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் க்ரௌடு வந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன ஐட்டம்ங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வெரைட்டிஸ் இருக்குது, போண்டா வெரைட்டிஸ், பக்கோடா வெரைட்டிஸ், மோர்களி, ரவா கிச்சடி, இட்லி வெரைட்டிஸ், தோசா வெரைட்டிஸ், ஊத்தாப்பம் வெரைட்டிஸ், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், மசாலா மில்க் ஸ்வீட்ஸ், இது எல்லாமே இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது என்னன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க ஃபுட்டை. நம்ம அது இல்லாமல் என்னென்ன வெரைட்டிஸுங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இட்லி வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, வெஜ் இட்லி, ஹாட் இட்லி, காஞ்சிபுரம் இட்லி, தட்டு இட்லி, மிளகாய் பொடி இட்லி, தயிர் பொடி இட்லி, பட்டர் தவா ஃப்ரைட் இட்லி, இளநீர் இட்லி, சாம்பார் இட்லி, மினி இட்லி. தோசா வெரைட்டிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் தோசை, பட்டர் தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, கீ தோசை, ரவா தோசை, கார்லிக் தோசை, நீர் தோசை, பிளெயின் ஊத்தாப்பம், வெஜ் ஊத்தாப்பம், அடை அவியல், பூரி வித் பொட்டேட்டோ மசாலா, சப்பாத்தி வித் குருமா, ஆப்பம் வித் ஸ்டூ, கோகனட் மில்க், கீ மசாலா பொடி தோசா, வெஜ் தோசா, பன்னீர் தோசா, மஷ்ரூம் தோசா, மைசூர் மசாலா தோசை, வீட் பரோட்டா, ஆனியன் ஊத்தாப்பம், சாம்பார் ஆனியன் ஊத்தாப்பம், பைனாப்பிள் தோசை, பீட்ரூட் தோசை, பனானா தோசை, பெசரட்டு, ரெட் ரைஸ் தோசை, நவதானியம் தோசை, பட்டர் மசாலா தோசை, சாம்பார் ஆனியன் தோசை, ஆனியன் ரவா தோசை, 7 டேஸ்ட் ஊத்தாப்பம், கொத்து பரோட்டா, சால்னா பரோட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டிஸுங்கிறத பார்த்தீங்க. அதாவது பக்கோடாவில் வெரைட்டிஸ், தோசையில் வெரைட்டிஸ், இட்லியில் வெரைட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் கொத்து பரோட்டா, சால்னா பரோட்டா, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்னென்னா மோர்களி புளி கொஸ்து கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, பிடி கொழுக்கட்டை, அம்முனி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை, அதாவது பூர்ண கொழுக்கட்டை, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சாஸ்தா கேட்ரிங்கில் என்னென்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் டின்னர் இல்லாமல் இங்கே ஸ்வீட் காரமும் சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. அதாவது என்னென்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. என்னென்ன ஐட்டம்ங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐட்டம் என்னென்னா பாதாம் மைசூர் பாகு, பாதுஷா, ஜாங்கிரி, அடுத்தது கீ மைசூர் பாகு, கல்யாண லட்டு, மினி ஜாங்கிரி, மோத்திச்சூர் லட்டு, ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக், மில்க் கேக், மக்கன் பேடா, ஹல்வா, குலாப் ஜாமுன், பட்டர் முறுக்கு, ஓமப்பொடி, காராபூரி, இவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே நீங்கள் விற்பனைக்கும் நம்ம வச்சுருக்கோம். நம்ம சாஸ்தாவில் அதாவது என்ன ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லாமல் இட்லி பொடி, காரப்பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது. தேவைங்கிறவங்க நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டும் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா 2 சைட்லேயுமே காஃபி, டீ, பாதாம் பால் ரெடி ஆகிட்டுருக்கு. சுட சுட ஓகே, பாதாம் ஊற வச்சு அரைச்சி பாலில் கொதிக்க வச்சு ஓகே ஓகே சூடாக வரவங்களுக்கு நட்ஸு போட்டுருவீங்க. ஓகே, சூப்பர்மா, சூப்பராக காஃபி போட்டிருக்காரு. ஆல்ரெடி டிகாஷன் நல்லா அப்படியே கமகமான இருக்குது, ஸ்மெல்லு ரெடி ஆகிட்டுருக்கு காஃபி. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக காஃபி ரெடி ஆகிடுச்சு. சூப்பர், காஃபி ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாருமே என்னென்னா டிஃபன், ஸ்நாக்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா மோர்களி, ரவா கிச்சடி, பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி காஃபி, டீ, பாதாம் பால், அதாவது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஏஜ்டு பீப்புள் எல்லாமே காஃபி ருசித்து குடிச்சிட்ருக்காங்க. மோர்களி சாப்பிட்றாங்க, ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நிறையா இங்கே நடந்து போயிட்டுருக்கு. சாஸ்தா கேட்ரிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி,
உருளைக்கிழங்கு பஜ்ஜி, மைசூர் போண்டா, மெதுவடை, கீரை வடை, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜவ்வரிசி வடைன்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இட்லி வெரைட்டிஸும் நிறையா இருக்குது. அதாவது தட்டு இட்லி, மினி இட்லி, சாதா இட்லி, நார்மலாக வீட்டில் செய்கிற இட்லி. இது கூட நம்ம பொடி, சாம்பார் எது வேணாலும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். பொடி இட்லி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கீ இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, பட்டர், தயிர் இட்லி. இட்லி வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா தயிர் இட்லி, பொடி இட்லி, நல்லெண்ணெய், இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து காஞ்சிபுரம் இட்லிக்கு வந்து சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வேக வச்சுட்டாங்கன்னா காஞ்சிபுரம் இட்லி ரெடி. சூப்பராக வந்து பரோட்டா வந்து போட்டிருக்காங்க. பரோட்டா வந்து எவ்வளோ ஆர்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ஆர்டர் வந்தால் மட்டும்தான் சுட சுட தான் போட்டு தராங்க. அது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி கேட்குறவங்களும் என்னென்னா சுட சுட போண்டா, சுட சுட பஜ்ஜி தான் கேட்குறதுனால 2னா 2 தான் போட்டு தராங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ என்னென்ன வடைங்கிறத நான் சொல்கிறேன். மிளகா பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, போண்டா, வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, மைசூர் போண்டா, மெதுவடை, கீரை வடை, வாழைப்பூ வடை, மசால் வடை, ஜவ்வரிசி வடை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட சுட போட்டிருக்காங்க. அடுத்து வெத்தலை பஜ்ஜி போட போகிறாரு. அண்ணா உங்கள் பேர் என்ன? மணி. மணி அண்ணா வெத்தலை பஜ்ஜி போட்டு தரப்போகிறாரு. வாவ், ரெடி ஆயிடுச்சு வெத்தலை பஜ்ஜி. அடடடா, பூரி மாதிரி இப்படி வருதே. வெத்தலை பஜ்ஜி ரெடி. சூப்பராக வெத்தலை பஜ்ஜி போட்டு கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது. உருளைக்கிழங்கு போண்டாக்கும் மசால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு போண்டா போட்டிருக்காரு. அதாவது ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணிட்டாங்க, உருண்டை பிடிச்சதுனால ஈஸியாக இருக்குது. மாவுக்குள்ளே போட்டு இப்போ எண்ணெயில் போட்டிருக்கிறாரு. உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போண்டா எடுத்துட்டாரு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. நம்ம வந்து வெத்தலை பஜ்ஜி டேஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஆனால் என்ன தோசை? ப்ளெயின் தோசை. சூப்பர். சூப்பராக தோசை ஊற்றிட்டாரு, எண்ணெய் போட்டாங்க. அடுத்தது கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஆஹா, தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ப்ளெயின் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இது என்ன தோசை? ஓ, பைனாப்பிள். பைனாப்பிள் வந்து அரைச்சி வச்சுருக்கீங்களா? இது ஸ்வீட்டாக இருக்குமா, எப்படி இருக்கும்? ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஓகே. அது கூட ஏதாவது வேறு ஏதாவது மிக்சிங் இருக்கா? பைனாப்பிள் தோசை வந்து என்னென்னா எந்த மிக்சிங் எதுவும் இல்லாமல் அரைச்சி வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா லைட்டாக இந்த ஸ்வீட் டேஸ்ட்டு தான் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ஒரு சிலருக்கு பைனாப்பிள் வந்து பிடிக்கும், அவங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த தோசை வந்து பிடிக்கும். பைனாப்பிள் தோசை ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே என்னென்னா, அதாவது யார் என்ன ஆர்டர் கேட்குறாங்களோ, என்ன ஐட்டம் கேட்குறாங்களோ அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக சுட்டு தராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னென்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆர்டர் எப்போ வரன்ட்டு. ஆனால் சுட சுட கொடுக்கறதுனால எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. பைனாப்பிள் தோசை ரெடி. சூப்பர். கீ பொடி தோசை இப்போ போட்டுக்கிறது. கீ பொடி தோசை. இது ரவா தோசை, மோர்களிக்கோட புளி இஞ்சி, இதுதான் காம்பினேஷன். இது நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இங்கே வந்து என்னென்னா சாஸ்தா கேட்டரிங்லேயே இது வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ். இங்கே ஈவினிங் ஸ்பெஷல் வந்து ஹல்வாவும் இருக்குது. ஹல்வாவில் நிறையா வெரைட்டி இருக்குது. என்னென்ன வெரைட்டிங்கிறது நம்ம கேட்டுக்கலாம். ஜிஞ்சர் கேசரி. ஓகே, இது வந்து ஸ்பெஷல் ஐட்டமா? ஆமாம். காசி குல்கந்த் அல்வா. ஓகே. இதுங்கண்ணா காசி அல்வா. அது பைனாப்பிள் கேசரி. ஓகே. அடுத்தது அசோகா அல்வா. ஓகே. கல்கண்டு பாத் அல்வா. கல்கண்டு பாத் ஹல்வா. கல்கண்டு பாத் ஹல்வா. ரவா கிச்சடி. சாஸ்தா கேட்டரிங் ஓனர் வந்து நிர்மலா, அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த ஜிஞ்சர் கேசரி வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும், அது வந்து கட்டாயம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜிஞ்சர் கேசரி எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இது வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், ரொம்ப நல்லாயிருக்கு. காசி குல்கந்த் ஹல்வா, இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த குல்கந்தினோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. காசி அல்வா
இது வந்து என்னென்னா வெள்ளை பூசணியில் செய்வோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவர் கலர் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. கலர் அதாவது என்ன சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டுக்கு. அடுத்தது அசோகா ஹல்வா. பாசி பருப்பினுடைய நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது, சூப்பராக இருக்குது அசோகா ஹல்வா. ஹல்வாவும் நிறையா டேஸ்ட் பண்ணுங்கள். அதாவது நிறைய பேர் வந்து ஹல்வா பிரியராக இருந்தாங்கன்னா கட்டாயம் அவங்க வந்து ஹல்வா வந்து டேஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடுங்க. மியூசிக் அகாடமியில் வந்து இசை நிகழ்ச்சி வந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா க்ரௌடு இருக்குது, ஏகப்பட்ட க்ரௌடு வந்துட்டாங்க. எல்லோரும் வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரவா தோசை, பரோட்டா கொத்து, அதே மாதிரி மைசூர் மசாலா தோசை செம்ம காரம், அதுவும் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி என்னன்னா இங்கே வந்து காரக்கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டை, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வந்து இப்போ ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. ரவா தோசை ஆர்டர் இருக்குது, மஷ்ரூம் தோசை ஆர்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட் தோசை, பைனாப்பிள் தோசை டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது பைனாப்பிள் தோசை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட்டாக இருக்கும்னு லைக் பண்ணுறவங்களாம் குழந்தைங்க 2-3 பேர் வாங்கி சாப்பிட்டாங்க. பீட்ரூட் தோசை மட்டும்தான் இன்னும் வரல, ஆர்டர் வரல. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா காலிஃப்ளவர் தோசையும் மஷ்ரூம் தோசையும் இருக்குது, அது எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது ரவா கிச்சடி, காசி ஹல்வா எல்லாமே ஆர்டர் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இருக்குது. நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க, எல்லோரும் சாப்பிட்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம், அப்படியே உள்ளே போகலாம். ரைஸ் சேவா, இதுலேயே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் இருக்குது, கேரட் போட்டிருக்காங்க, பீஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சேவை, இதுவும் சூப்பராக இருக்குது. பன்னீர் தோசை சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து பன்னீர் வந்து என்னென்னா கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்க, மசாலாலாம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்காங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அது என்ன தோசை? மைசூர் மசாலா தோசையும் பன்னீர் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. Great Lake, Jody. Wow. Sorry, Hero. That is சூப்பராக a small world. நூற்கடி டேஸ்ட் பிரமாதமாக இருக்குது. இது கூட புளிகோசுன்னு சொல்கிறாங்க, செம்ம டேஸ்ட். Good to see you also. அடுத்தது மஷ்ரூம் தோசை. Because we had a big bash in Bangalore. Oh, that's when Danny and Ajoy and Keith and all those guys. மஷ்ரூம் தோசை சூப்பராக இருக்குது. நம்ம இன்றைக்கி என்னென்ன வெரைட்டிஸ் சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்னா வெத்தலை பஜ்ஜி சாப்பிட்டோம், இது இல்லாமல் பொடி தோசை, மஷ்ரூம் தோசை, பைனாப்பிள் வந்து என்னென்னா அது நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சிலருக்கு அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால அந்த இதுலேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் செம்மையாக இருக்குது. குழந்தைகள் எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. பீட்ரூட் தோசையும் அதே மாதிரி தான், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும், அதுவும் சாப்பிட்ருக்காங்க. வெரைட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டை, காரக்கொழுக்கட்டைங்கிறது நம்ம நார்மலாக வெங்காயம் அதை தாளித்து தான் செய்வோம். இவங்க வந்து என்னென்னா உப்புமா மாதிரி ஒரு ஃபில்லிங் கொடுத்து அதை வந்து நல்லா தாளித்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று என்னென்னா வெங்காய பஜ்ஜி, வெத்தலை பஜ்ஜி, நிறைய வெரைட்டிஸ் சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அதாவது சாஸ்தா கேட்ரிங்கில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அதாவது இலை சாப்பாடு, ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர், இது வந்து எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 10 days இருக்குது. 10 days வந்து கட்டாயம் வந்து என்னென்னா இசைப்பிரியர்கள் மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வரவங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். Jan 9th வரைக்குமே வந்து என்னென்னா இந்த சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸ் வந்து அதாவது என்ன ஃபுட்டு வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் 9th வரைக்கும். அதுக்குள்ளே வந்து கட்டாயம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸில் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்கிறத கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. நல்வொழுக்கத்துடன் நடந்து கொள்பவர் பெருமையினை அடைவார்கள். ஒழுக்கம் தவறியவர்கள் பெருமை அழிவதுடன் தான் செய்த தவறுக்கும் தீராத பழியினை அடைவார்கள்.
பெபிள்ஸ் தமிழ்.